பேதுருவும் யோவானும் மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க. அவங்களுக்கு படிப்பறிவெல்லாம் இல்லை. ஆனா அவங்க பேசுகிற தைரியத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தானே என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சியாக அவர்கள் அங்கே நிற்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பாருங்க, பேதுருவும் யோவானும் மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க. அவங்களுக்கு படிப்பறிவெல்லாம் இல்லை. ஆனா அவங்க பேசுகிற தைரியத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தானே என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சியாக அவர்கள் அங்கே நிற்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இவங்க எங்கே, பேதுரு மறுதலிச்சுட்டு பயந்து போய் ஓடினான், தைரியமான பேதுரு. ஆனா பயந்து போய் ஓடின பிறகு ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு பிறகு அவன் பேசுகிற தைரியத்தை பார்க்கின்றோம். வாழ்க்கையிலே நம்முடைய பாஸ்ட் எப்படி வேணா இருக்கலாங்க. ஆனா இயேசுவோடு கூட சேர்ந்த பிறகு தைரியம் உள்ளவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நாம வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம வாழுகின்றவர்களாய் இருக்கின்றோம். ஒரு வாலிபன் வாழ்க்கையிலே சோதனை, வாழ்க்கையிலே விரக்தி, அவன் தன்னை தானே மாய்த்து கொள்ள வேண்டும் என்று, சூசைட் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ட்ராக்ல நடந்து போறான். ட்ரெயின் எதிர்க்க சூசைட் பண்ணிக்கலான்னு. ஆனா சூசைட் பண்ணாம கர்த்தர் அவரை காப்பாற்றி அங்கிருந்து எழுப்பி ஒரு வல்லமையுள்ள ஒரு சுவிசேஷகராக மாற்றி, ஒரு அப்போஸ்தலராக மாற்றி, அவர் வல்லமையாய் ஊழியம் செய்து திரளான கூட்டம், திரளான ஜனங்கள் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டு பலனடைந்து சுகத்தை பெற்றுக்கொண்ட அந்த பாத்திரத்தை எடுத்து உபயோகித்தார். அவர்தான் நம்ம அறிந்த டிஜிஎஸ் தினகரன் அவர்கள். இன்றைக்கு மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவங்க உங்களை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, இவன் படிப்பறிவு இல்லாதவனா இருந்தானே, இவனா இப்படி என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கடவுள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் கொடுப்பாராக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் கர்த்தாவே, படிப்பறிவு இல்லாதவர்கள் எங்களால் இயலாதவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் நீங்க இருக்கும் பொழுது எங்களுக்கு ஆண்டவரே ஒரு பெருத்த வல்லமை கிடைக்கிறது என்கின்ற நினைப்போடு, விசுவாசத்தோடு வாழ எங்கள் கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.